தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 9, தவக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை விருப்பத்தை அறிந்தவர்களாய், இறை விரும்புகின்ற விதத்திலே நம் வாழ்வை மாற்றிக்கொள்வர்களாய், இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள இந்த நாளை பயன்படுத்த அருள் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் உண்டு. என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய விருப்பங்கள், இதை என்னோடு இருக்கின்ற மனிதர்கள் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். நான் விரும்பியதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். நான் கடவுள் விரும்பி கேட்பதையெல்லாம் அருள் வரங்களாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விருப்பங்களை நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் வெளிப்படுத்துபவர்களாக இருப்போம். நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நம் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாக இருப்போம். அதே போல நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய விருப்பங்களை அறிந்து செயல்படுபவர்களாகவும் இருப்போம். நமக்கு நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள், நாம் ஆசைப்படுகின்றவர்கள், நாம் சொந்தமாக தேர்ந்தெடுத்த மக்கள் விரும்புபவற்றை நாம் செய்ய எத்தனையோ தியாகங்களையும் ஒருத்தல்களை மேற்கொள்பவர்களாக இருப்போம். எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதோடு இருக்கின்ற என் சொந்தத்திற்கு, எனக்கு என் நெஞ்சத்துக்கு நெருக்கமான மனிதர்களுக்கு இது விருப்பமாக இருப்பதினாலே அதை செய்வேன் என்று சொல்லி செய்பவர்களாக இருக்கின்றோம். இத்தகைய மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் விரும்புவது என்ன, கடவுள் விருப்பத்திற்கேற்ற போல நம் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த தவக்காலத்தின் 9வது நாளிலே சிந்திக்க இறை வார்த்தை நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. என்னுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருப்பால் 149:4 ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்ற சொல்லப்படு. எதற்காக விருப்பம் கொள்கின்றார்? எண்ணிக்கை 24:1 இஸ்ராயல் மக்களுக்கு ஆசை கூறுவதே என் விருப்பம் என்று சொல்லி, இஸ்ராயல் மக்களை அருள்வரங்களால் நிறைப்பதே, நன்மைகளால் நிறைப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி விருப்பப்படுகின்ற கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? மத்தேயு 9:13, 12:7 மற்றும் ஓசாயா புத்தகம் 6:6 படிக்கின்ற பொழுது பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புக என்பதை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நாமும் இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஏசாயா புத்தகம் 61:8 சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவர் நான் நீதியை விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார், பொல்லாப்பையும் குற்றங்களையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரவர் செயலுக்கு ஏற்றவாறு கைமாறு வழங்குவேன் என்றும் சொல்லி இருக்கின்றார். இப்படி வாழ விரும்புகின்ற கடவுள் இன்றைய வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லுவது, பாவிகளின் அழிவியா நான் விரும்புகின்றேன், பலவீனமானவர்கள் இறந்து போவதையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாம் பலவீனமானவர்கள், நாம் பாவத்தில் சார்புடையவர்கள், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் பாவத்தில் விழுவோம் என்பதை அறிந்திருக்கின்ற கடவுள் நமக்கு புது வாழ்வை கொடுக்க ஆசைப்படுகின்றார். நம் பாவத்திற்கேற்ற விதத்தில் நம்மை தண்டிப்பவர்கள் நம் கடவுள். மாறாக மனமாற்றத்தை தேடி நாம் வருகின்ற பொழுது கடந்த கால வாழ்வை அனைத்தையும் மறந்துவிட்டு நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதைத்தான் எசாயா புத்தகத்தில் 44 படிக்கின்ற பொழுது, உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீச்செயல்களால் என்னை சலிப்புறச் செய்தாய், நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தளிப்பேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் நம்முடைய பாவங்களை ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விடுவேன் என்று சொல்லியும் முதுகுக்கு பின்னால் அதை நான் எறிந்து விட்டேன் என்று சொல்லிய கடவுள் அதே 44:18 சொல்லுகின்றார், முன்பு நடந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்வுகளை சிந்திக்காதீர்கள், இதோ புதிய வாழ்வு ஒன்றை நான் உங்களுக்கு தருகின்ற சொல்லி வாக்குத்தத்தம் கொடுப்பவராக இருக்கின்றார்.
நம்முடைய அழிவிலே, நம்முடைய இறப்பிலே, நாம் அருள் வாழ்வை இழந்த நிலையில் வாழ்வதை கடவுள் விரும்பவில்லை. மாறாக நாம் ஆசி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் நான் என்ன செய்யணும்? என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு, என் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு, அறிக்கையிட்டு, மன்னிப்பை பெற்று ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நான் கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து விட்டு இறைவன் எனக்கு புது வாழ்வையும் நிறை வாழ்வையும் கொடுப்பவராக இருக்கின்றார். அதைத்தான் எரேமியா புத்தகம் 15:19 படிக்கின்ற பொழுது, நீ என்னிடம் திரும்பி வந்தால் போதும், நான் உன்னை முந்தைய நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லி, நீ இழந்து போன எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அதே 15:20 உன்னை வலிமை வாய்ந்த வீரனை போல மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். வெண்கல சுவராக்குவேன் என்று சொல்லுகின்றார். உனக்கு எதிராக போராடுவார்களால் யாரும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது, நான் உனக்கு பலமாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். நாம் மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்க இறைவன் நமக்கு துணை புரிபவராக இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது இந்த தவக்காலம் விடுக்கின்ற அழைப்பும் இதுதானே, ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி. உதாரணம் பார்க்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 15:11 இருக்கின்ற வசனங்களில் அந்த ஊதாரி மைந்தன் ஓமை. ஊதாரி மைந்தன் தன்னுடைய மனித இயல்பினாலும் பலவீனத்தினாலும் பாவம் செய்தான். தந்தை விட்டு விலகிச் சென்றான். எல்லா சொத்துக்களையும் அழித்தான். தாறுமாறாக வாழ்ந்தான். தவறான வழியிலே உறவை வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன்னிலை உணர்ந்து திரும்பி வருகின்ற பொழுது தந்தை அவனுடைய பழைய பாவங்களை சொல்லி காட்டவில்லை. நீ இதையெல்லாம் செய்தார், இப்படியெல்லாம் செய்தார், இதையெல்லாம் எனக்கு வேதனை கொடுத்து என்று சொல்லி எதையும் சொல்லி காட்டவில்லை. மாறாக அவனை ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு அவன் இழந்து போயிருந்த மகனுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து அவனை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க செய்கின்றார். இதான் நம் கடவுளுடைய செயல். எசேக்கியேல் அதைத்தான் சொல்லுகின்றார். பாவியான ஒருவர் தன் பாவத்தை விட்டு விலகி இறை விருப்பத்தை அறிந்து மனம் மாறி ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற பொழுது பழைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இன்றைய திருப்பாடல்கள் நமக்கு சொல்லிக் கொட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் குற்றத்தை மனதில் கொண்டிருந்தார் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நாம் செய்த பாவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து அதற்காக கடவுள் தண்டித்தார் என்றால் நாம் எல்லோருமே ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். நம் கடவுள் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, நாம் மனம் மாறுகின்ற பொழுது மன்னிக்கின்ற கடவுள். ஆகவே இந்த தவக்காலத்தில் இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த ஆசீர்வாதம், இந்த அருளின் நாட்களை பயன்படுத்தி நம் நிலையை நாம் திரும்பி பார்ப்போம், சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அதன் வழியாக நான் எந்தெந்த நிலைகளிலே ஆண்டவன் விருப்பத்திற்கு எதிராக வாழ்ந்திருக்கின்றேன், ஆண்டவரை மனநோக செய்திருக்கின்றேன், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நான் துரோகம் செய்திருக்கின்றேன், குற்றம் புரிந்திருக்கின்றேன், எந்தெந்த பாவ காரியங்களில் நான் வீழ்ந்து எழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு நம் பலவீனத்தை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 12:9 சொல்வதை போல, உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொன்ன கடவுள் நமக்கு பலனாயிருப்பார், நமக்கு ஆற்றலாயிருப்பார், நமக்கு வலிமையாயிருப்பார், நம்மை மீண்டும் இறை அருள் பெற்ற மக்களாய் வாழ அருள் புரிவார். இந்த தவக்காலம் இதற்கு பயன்படட்டும். ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் இறை விருப்பத்தை நிறைவேற்ற முற்படுவோம். இறைவன் நம் அழிவில் விருப்பம் கொள்ளவில்லை. நாம் இறை விருப்பத்தை அறிந்து நம் ஆன்மாவை அழித்துக் கொள்ளாமல், நம் வாழ்வை அழித்துக் கொள்ளாமல் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற மக்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். நற்கருணை பேழையிலே நேருக்கு நேர் எமை நோக்கும் பேரிரக்க பேரரசே